வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தாவின் பாரிய மோசடி அம்பலம். உலக பொருளாதாரத்தில் ஆசியா ஒரு சக்தி வாய்ந்த நிலை மாறி வருகிறது. பிரதமர் தெரிவிப்பு. டேன் பிரியசாத் கொலை, துப்பாக்கிதாருக்கு கடுங்காவல் உத்தரவு. கட்டணக்க விமானத்தில் விசேட சோதனை, சென்னை விமானமூடாக பயங்கரவாதிகள் ஊடுருவல். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வியட்நாமுக்கு 3 நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு சில நிமிடங்களுக்கு முன்பு நாட்டை விட்டு புறப்பட்டுள்ளார். இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித கிரட் உட்பட 5 பேர் கொண்ட குழு பயணமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளில் 55வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இடம்பெறும் ஜனாதிபதியின் இந்த வியட்நாம் அரச விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அரச விஜயத்தின் போது ஜனாதிபதி வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதுடன் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட சிரேஷ்ட அதிகாரிகள் பலரையும் சந்திக்க உள்ளார். மேலும் ஹோசிமிங் நகரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் வெசாக் தின கொண்டாட்டங்களிலும் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இதன்போது சிறப்புரையொன்றை நிகழ்த்த உள்ளார். இந்த விஜயத்தின் போது இரு தரப்பினருக்கும் இடையிலான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடவும் வர்த்தக சமூகத்தினரை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உலக பொருளாதாரத்தில் ஆசிய ஒரு சக்தி வாய்ந்த நிலைக்கு மாறி வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கடுவல மற்றும் தெஹிவலை கல்கிசை மாநில சபைகளை மையமாக கொண்டு நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் இதனை கூறியுள்ளார். இதன்போது முறைகேடுகளால் பயனடைந்தவர்கள் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் மாற்றங்களுக்கு தடைகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு மேலோட்டமாகவும் நிரந்தர தீர்வுகளை வழங்க அரசாங்கத்தின் திட்டம் உள்ளது எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தீர்மானங்களை ஐரோப்பாவும் ஆசியாவும் கொந்தளிப்பான நிலைக்கு தள்ளியதாகவும் பிரதமர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் உலக பொருளாதாரத்தில் ஆசியா ஒரு சக்தி வாய்ந்த நிலைக்கு மாறி வருவதாகவும், அப்படியானால் இந்த பொருளாதாரத்தில் எமது இடம் என்ன என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் எனவும் பிரதமர் கூறியுள்ளார். இலங்கையில் தற்போதுள்ள தொலைத்தொடர்பு வழங்குநர்களை போலில்லாமல் முக்கியமான தரவுகளை அணுக அரசாங்கத்தின் இயலாமையை காரணம் காட்டி டார்லிங்குடன் ஆரம்ப ஒப்பந்தம் குறித்து ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தேசிய பாதுகாப்பு கவலைகளை எழுப்பியுள்ளார். இலங்கையில் ஏப்ரலில் தொடங்க திட்டமிட்டிருந்த ஸ்டாலிங் இணைய சேவையில் முன்னேற்றம் குறித்து நேற்றைய அரசியல் நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போது இதனை கூறியுள்ளார். அருகம்பே பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் சமீபத்திய நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு உட்பட குற்றங்களை தடுப்பதில் தொலைத்தொடர்பு தரவுகளை அணுகல் முக்கிய பங்கு வகித்துள்ளது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். டேன் பிரிசாத் கொலை சம்பவத்தில் துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் பெயரில் நேற்று கைது செய்யப்பட்ட நபரை தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் இன்று போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. மேல் மாகாண தெற்கு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா மக்னாமி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளில் முன்னேற்றத்தை குறிக்கும் அறிக்கையுடன் சந்தேக நபருக்கு குற்றத்தில் உள்ள தொடர்பை குறிக்கும் விரிவான அறிக்கையை போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். அதன்படி சந்தேக நபரை 48 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க வேண்டும் என போலீசார் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுவித்துள்ளார். இதன்போது சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தவுடன் விசாரணைகளில் முன்னேற்றத்தை குறிக்கும் அறிக்கையையும் எதிர்காலத்தில் சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. பகுடிவதைகள் தொடர்பான சம்பவங்களை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு உதவுவதற்காக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் அர்ப்பணிப்புள்ள அதிகாரிகளை நியமிக்க கல்வி, உயர்கல்வி மற்றும் தொலைக்கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுரா செனவிரட்ட ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழுவின் கீழ் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் எனவும், பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உடனடி ஆதரவு மற்றும் வழிகாட்டலை வழங்கும் பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் கூறியுள்ளார். இந்த முயற்சியை செயற்படுத்துவது குறித்து கலந்துரையாட அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களையும் விசேட அமைச்சு கொழும்புக்கு அழைத்துள்ளது. இந்த கலந்துரையாடல்கள் கல்வி அமைச்சும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. சப்ரம பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தைச் சேர்ந்த 2ஆம் வருட மாணவர் ஒருவரும் சமீபத்தில் உயர்ந்தது தொடர்பான விசாரணைகள் குறித்து பிரதி அமைச்சர் செனவிரட்னாக்கு கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் விசாரணை குறித்த கூடுதல் விளக்கங்கள் கூட்டத்தின் போது வழங்கப்படும் என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளார். சென்னையிலிருந்து இன்று காலை இலங்கை வந்த விமானம் மற்றும் அதில் வந்த பயணிகள் விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்புடைய 6 பேர் சென்னையிலிருந்து வந்து விமானத்தில் உள்ளதாக இந்தியாவில் தகவல்கள் கிடைத்துள்ளது.
இதனையடுத்து கட்டணக்க விமான நிலையத்தில் சிறப்பு சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த பயங்கரவாதிகள் இலங்கைக்கு புகுந்திருக்கலாம் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வாசத்தலத்தை புனரமைப்பதற்கான செயற்பாடுகளில் 55 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டுள்ள விஜயராம இல்லத்தை புனரமைப்பதற்காக கடந்த 2021 ஆண்டில் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி அமைச்சரவையின் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதன்பின் எவ்வித கேள்வி கோரலுமின்றி ஒப்பந்தக்காரர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டவுடன் புனரமைப்பு வேலைகளுக்காக சுமார் 119 கோடி 62 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதில் 55 கோடியே 70,30,000 ரூபாய் அளவில் போலியான கொள்வனவு சீட்டு மற்றும் அதிகரித்த விலை கொண்ட கொள்வனவு சீட்டுகளூடாக மோசடி செய்யப்பட்டுள்ளமை கணக்காய் அறிக்கையின் மூலம் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எதிர்வரும் 6ஆம் மற்றும் 7ஆம் தேதிகளில் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களில் ஒரு நாள் சேவை உட்பட ஏனைய அனைத்து சேவைகளும் இடம்பெறாது என ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. விசேட அறிக்கை கொண்டு வெளியிட்ட அந்த திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ஒரு நாள் சேவையில் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்காக 24 மணி நேரம் செயற்படும் சேவை எதிர்வரும் 5ஆம் 6ஆம் மற்றும் 7ஆம் தேதிகளில் நிறுத்தப்படும் என பதில் குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் குறித்த திகதிகளில் ஏனைய சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பதில் குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலின் காரணமாக நாடளாவிய ரீதியில் அனைத்து மதுபான சாலைகளும் எதிர்வரும் 6ஆம் தேதி மூடப்படும் என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைக்கப்பட்ட அனுமதி பத்திரம் கொண்டவற்றை தவிர அனைத்து மதுபான சாலைகளை மூடுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப செலவு பிரதிபலிப்பு விலை நிர்ணய மின்மனை தேவை என்பதை மேற்கோள் காட்டி ஜூன் மாதத்தில் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தேசிய ஊடகம் ஒன்றில் நேற்றிரவு ஒளிபரப்பாகிய விசேட நேர்காணல் நிகழ்வை கலந்துரையாடிய போது ஜனாதிபதி இந்த விடயத்தை கூறியுள்ளார். இலங்கை மின்சார சபைக்கு மானியம் வழங்க முடியாது என ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். உண்மையான உற்பத்தி செலவுகளுக்கு ஏற்ப மின்சார விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் எரிசக்தி இறையாண்மையை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய ஜனாதிபதியும் அது தேசிய பாதுகாப்பிற்கு ஒருங்கிணைந்ததாகும் எனவும் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் மேதிட பேரணிக்காக வருகின்ற பஸ்களில் சில அதிவேக நெடுஞ்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். குறித்த நெடுஞ்சாலையில் நின்று உணவருந்திய தொழிலே குறித்த பஸ்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வெளிப்பண்ண பகுதிக்கு அருகில் குறித்த பஸ்களின் சாரதிகள் வீதியில் பஸ்ஸை நிறுத்திவிட்டு மதிய உணவு இடைவேளை எடுப்பதை காட்டும் காணொலியானது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டதை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அப்படி நிறுத்தப்பட்டிருந்த பஸ்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில் அதிவேக நெடுஞ்சாலையிலோ அல்லது நெடுஞ்சாலையில் எந்த பகுதியிலோ வாகனங்கள் நிறுத்தப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.